எனக்கு தெரிஞ்ச குழந்தை கூட நேரம் போன்ல தான் வச்சுக்குது. இங்கிலாந்துல படிக்கிற என்னுடைய பெண் குழந்தை அங்கிருந்து எங்க போகுது எனக்கு வருது மெசேஜ். இங்க எந்த ஹோட்டல்ல சாப்பிட்டு எங்க போகுது எல்லாம் வருது எல்லாம் வருது. நெட் பேங்க் நாங்கெல்லாம் பார்த்தோமா? தளபதி பார்த்தாரா? 30 வருஷம் செக் புக் பெரிய விஷயம். செக் புக் பார்த்தாலும் பெரிய விஷயம். ஆனா வங்கிகள் பசுமையாளிகளுக்கு கடன் கொடுக்கிறார்கள், வங்கிகள் ஆலை நிறுவனங்களுக்கு கடன் கொடுக்கிறார்கள், வங்கிகள் பெரிய நிறுவனங்களுக்கு கடன் கொடுக்கிறார்கள். ஆனால் ஏழைகளுக்கு விவசாயிகளுக்கு இந்த வங்கிகள் திரும்பி கூட பார்ப்பதில்லை என்று இந்திரா காந்தி அம்மையார் வங்கிகளை தேசியமயமாக்க வேண்டும் என்று ஒரு சட்டம் கொண்டு வந்த நேரத்தில் அவருக்கு பக்கத்திலே இருந்த அந்த வங்கிகளை கையில் வைத்திருந்த மொரார்ஜி தேசாய் நியமிச்சம் ஒப்புக்கொள்ளவில்லை. அன்றைக்கு கலைஞர் தான் கல்வி கொடுத்தார், கூட்டணியில் இருந்தார். இந்திரா காந்தி அம்மையார் அவர்களே தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் விவசாயத்துக்கு கல்விக்கும் கடன் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் வங்கிகளை தேசியமாக ஆக்குங்கள், எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் என்று அன்றைக்கு அந்த சட்டத்தை கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்தது திராவிட முன்னேற்ற கழகம் கலைஞர். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற ஒரு மாநில கட்சி அண்ணா ஒளிக்காக இனத்திற்காக ஒரு அடையாளத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தமிழர்களுக்காக ஒரு ஆட்சியை கொண்டு வந்தார். தமிழ்நாடு என்று பெயர் மாற்றினார். 2 ஆண்டு காலத்திற்கு பிறகு அவர் இல்லை. ஆனால் கலைஞர் இத்தனை ஆண்டு காலத்தில் இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற அடிநாமமாக இருக்கின்ற இத்தனையும் காப்பாற்றிய ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அதனாலதான் சொல்றேன், 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வைத்துக் கொண்டு நீங்கள் என்ன செய்தி நீங்கள் கேட்கிறீர்களே, 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வைத்துக் கொண்டுதான் இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தை காப்பாற்றுகின்ற இயக்கம், காப்பாற்றிய இயக்கம் இந்த இயக்கம். இன்றைக்கு மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற இந்த மகத்தான மனிதன் வெளியில என்ன பார்க்கிறார்கள்? 2 எந்திர துப்பாக்கி என் கையில இருந்தால் எப்படி என்னை பார்ப்பார்களோ அப்படித்தான் எங்களை பிஜேபி நாடாளுமன்றத்தில் பார்க்கிறது. எங்களை பார்த்தால் அச்சம், நடுக்கம், பயம். வணக்கத்தை கூட ரொம்ப மரியாதையா நமஸ்தே வச்சு எங்களை பார்த்து என்ன காரணம்? ராஜாவுதா இந்த பேட்டி சட்டையா ஒரு கிராமத்துல பிறந்து அரசாங்க பள்ளிக்கூடத்திலே படிச்சு அரசாங்க சட்ட கல்லூரியிலே படிச்சு நாடாளுமன்றத்தில் மத்திய அமைச்சராக வந்தவங்க. காரணம் என்ன? திராவிடம் தானே. இந்த ராஜாவை பார்த்தவர் பயப்படுவதற்கு என்ன காரணம் என்றால், நான் கட்டியிருக்கின்ற கருப்பு சிவப்பு வேட்டியும் திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணாவும் பெரியாரும் கலைஞரும் அதற்கு தலைமை ஆகின்ற இன்றைய முதலமைச்சர். அதனாலதான் அண்ணா கலைஞர் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரே சிலையை கொண்டு வந்தார், திராவிட மாடல். திராவிட மாடல்னா என்ன? சமத்துவம், சுயமரியாதை, மாநில சுயாட்சி, மதச்சார்பின்மை, தேசிய இளைஞனின் அடையாளத்தை பாதுகாப்பது. இந்தியா ஒரு நாடு அல்ல, எந்த காலத்திலும் ஒரு தேசம் அல்ல. இந்தியா ஒரு மதத்திற்கு சொந்தம் அல்ல, இந்தியா ஒரு மொழிக்கு சொந்தம் அல்ல, இந்தியா ஒரு துணை கண்டம். தமிழ் என்பது மொழி அடிப்படையிலான ஒரு தேசியம். தமிழ் தேசியம் இங்கே இருக்கிறது, மலையாளம் கேரள தேசியம் இருக்கிறது, கர்நாடக தேசியம் இருக்கிறது, மராட்டிய ஒரு மொழியாக தேசியம் இருக்கிறது. இத்தனை தேசிய இளைஞர்களுடைய கலவைதான் இந்தியா ஒரு உபகண்டமாக துணை கண்டமாக கட்டமைக்கப்பட்டது. இதை உணர்ந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். ஆக இவற்றையெல்லாம் அங்கீகரிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் திராவிட மாடல் என்ன இந்த 5 சொன்னார். இன்றைக்கு இந்த திராவிட மாடல் தான் எல்லாருக்கும் சுயமரியாதை வேணும். அது மேற்குலகத்தில் இருக்கிறாகட்டும், குஜராத்தில் இருக்கிறவனாகட்டும், அல்லது டெல்லியில் இருக்கிறவனாகட்டும், இந்தியாவில் இருக்கிற எல்லோருக்கும் சுயமரியாதை, எல்லோருக்கும் சமத்துவம், எல்லோரும் மனச்சார்பில்லை, எல்லோருக்கும் தேசிய மகளிருடைய அங்கீகாரம். இந்த 5ஐயும் என்னென்னலாம் ஒப்புக்கொள்கிறோமோ அதெல்லாம் திராவிடம். அதனாலதான் நாங்கள் இந்தியா முழுக்க திராவிடம் வர வேண்டும் என்று விரும்புகிறோம். இந்தியா முழுக்க திராவிடம் வரக்கூடாது என்பதிலே பிஜேபியும் மோடியும் அமித்ஷாவும் தெளிவாக இருக்கிறார்கள். எனவே 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வைத்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் தான் கடந்த காலத்தில் இந்தியாவுடைய அரசியலை மாற்றியிருக்கிறது, இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தை காப்பாற்றியிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் அண்ணாவின் தம்பியாக கலைஞரின் பிள்ளையாக இருக்கின்ற எங்களுடைய வணக்கத்திற்குரிய முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தேசத்தை காப்பாற்றுவதற்கு, இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தை காப்பாற்றுவதற்கு இந்த குரலை இன்றைக்கு 40 தொகுதிகளையும் ஒழித்துக் கொண்டிருக்கிறோம். அதுதான் காரணம். ஏன் இது ஒழிக்க வேண்டிய அவசியம் என்ன? அரசியல் சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த பண்புகளுக்கெல்லாம் என்ன ஆபத்து? அந்த ஆபத்து தெரிஞ்சாதான் இந்த குரலுடைய தேவை புரியும். இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் என்னெல்லாம் நடந்தது? குடியுரிமை சட்டம் என்று சட்டத்தை கொண்டு வந்தார்கள். நமக்கு பக்கத்தில் இருக்கிற நாடு ஆப்கானிஸ்தான், இன்னொரு நாடு பாகிஸ்தான், இன்னொரு நாடு வங்காளதேசம். இந்த 3 தேசத்திலே இருந்தும் இந்தியாவிற்கு உள்ளே வந்தவர்கள் உண்டு. அகதிகளாக வந்தார்கள், பிழைப்பிற்கு வழி இல்லாமல். சில பேர் பணத்தோடு வந்து
விரோதமாக இந்தியா வந்து தொழில் நடத்தி படைத்தார்கள். இவர்களெல்லாம் எப்படி குடியுரிமை வழங்குவது, எப்படியெல்லாம் நீக்கி வைப்பது என்பதற்காக 1971 கொண்டு வரப்பட்ட சட்டப்பிரிவு. அந்த பிரிவின் அடிப்படையில் உச்ச நீதிமன்றம் சொன்னது யாரெல்லாம் குடிமக்கள் என்று முறைப்படி ஆய்வு செய்ய என்று. இந்த 3 நாடுகளில் இருந்தும் இந்துக்கள் வந்தால் சேர்த்துக் கொள்ளலாம், கிறிஸ்தவர்கள் வந்திருந்தால் சேர்த்துக் கொள்ளலாம், பௌத்தர்கள் வந்தால் சேர்த்துக் கொள்ளலாம், பாசியர்கள் வந்தால் சேர்த்துக் கொள்ளலாம், எல்லோரும் சேர்த்துக் கொள்ளலாம், இஸ்லாமியர்களுக்கும் சேர்த்துக் கொள்ளலாம். என்ன நியாயம்? 100 ஆண்டு காலமாக இங்கே இருக்கிறார்கள், 3 தலைமுறையாக இங்கே இருக்கிறார்கள். நாங்கள் என்ன தீர்மானம் கொடுத்தோம்? திராவிட முன்னேற்ற கழகம் இந்த சட்டத்தை எதிர்க்கவில்லை, ஆனால் நாங்கள் அதுக்கு திருத்தம் கொடுத்தோம். நாடாளுமன்றத்திலே அது மேலவையிலே திருச்சி சிவா தெளிவாகவே கொடுத்தார். ஏன்னா அங்கதான் தடுத்து நிறுத்த முடியும். நாங்கள் இருக்கிற லோக்சபா என்று சொல்லுகிற மக்களவையில் மிருக பலம் வெளியூர் 350 பேர் உட்கார்ந்துருப்பாங்க. இன்னும் ஒன்னே ஒண்ணு கொடுமை, 310 பேரும் 320 பேரும் மஞ்சள் துண்டு போட்டுக்கிட்டு உள்ள வரும்போது ஜெய் ஸ்ரீராம் வருவாங்க. நாங்க வெறும் 40 பேர் கருப்பு போட்டு உட்காந்துருந்தோம். அதான் வைத்து உள்ள வந்தா மாதிரி 300 பேர் சத்தம் போட்டு வந்தாங்க. நாம் 40 பேரும் கருப்பு சட்டை தந்தை பெரியார் வாழ் வந்தோம். 330 பேருடைய குரலை அடக்குகின்ற வழியிலே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மகத்தான மனிதர்களுக்கு 40 பேர் இருந்தது. இன்றைக்கு அந்த குரல் பெறப்படும் என்பதற்காக சொல்கிறேன். அந்த சட்டம் கொண்டு வரப்பட்ட போது கொண்டு வாருங்கள், தவறில்லை. ஆனால் இந்துக்களை ஏற்றுக்கொள்கிறீர்கள், கிறிஸ்தவர்களை ஏற்றுக்கொள்கிறீர்கள், பௌத்தர்களை ஏற்றுக்கொள்கிறீர்கள், பாசிகளை ஏற்றுக்கொள்கிறீர்கள். ஆனால் இஸ்லாமியர்கள் ஏன் இந்த மண்ணிலே வாழ்கிறவர்கள் அவர்கள் அகமையாக வந்திருப்பார்கள், அவர்கள் ஏன் ஏற்க மறுக்கிறோம் என்று கேட்டபோது வாக்கெடுப்பு விட்டார்கள். வாக்கெடுப்பு விட்ட போது 205 பேர் நம்ம பக்கம், 225 பேர் அந்த பக்கம். அதிமுகவுக்கு 11 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக 13 பேர், 225 ஒரு பக்கம், 205 ஒரு பக்கம். நான் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு, அரசியல் கூட்டணிக்கு ராஜாஜியோடு அண்ணா கூட்டணி வைத்தார். பெரியார் எங்களை விழித்தும் பழித்தும் பேசினார், கண்ணீர் பேசினார். ராஜாஜி சொன்னார், நான் அண்ணாவை தவறாக புரிந்து கொண்டேன், ஒரு கையில பூர்வனை பிடித்துக் கொண்டு இன்னொரு கையில உதயசூரியன் போட்டு போடுவார் 67. ஐயோ, ராஜாஜியோடு போய் அண்ணா அடகு வைத்து விட்டார் திராவிடத்தை என்று அன்றைக்கு பெரியாரே கூப்பாடு போட்டார். ஆனால் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு நேர பெரியார் தான் போனார். ராஜாஜி கோவம் வந்துச்சு. எனக்கும் திமுகவுக்கு இருந்த தேர்தலை முடிந்து விட்டதுன்னார். அண்ணாட்ட போய் கேட்டாங்க, ராஜாஜி தேர்தலை முடிஞ்சிருச்சு. அண்ணா சொன்னார், உண்மைதான், ராஜாஜி சொல்றது உண்மைதான், தேர்தலை முடிந்திருப்பது இனிமேல் வாழ்க்கை தொடர்பு. அப்ப 67 ராஜாஜி ஒரு கூட்டணி வைத்தார். ஆனால் தமிழகத்தை திராவிடத்தை காப்பாற்றினார். அந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி கூட்டணியில் இருந்தார். ஆனால் சிறுபான்மை மக்களாக இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு சட்டம் வருகிற போது இன்றைக்கு இஸ்லாமிய மாநாடு எஸ்டிபிஐ கட்சி இருக்க அந்த கட்சி கூட்டி வச்சு எடப்பாடி பழனிசாமி விளையாடுறாரு, சிறுபான்மை மக்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு என்று. திருநங்கையில எப்பரா சாய் போச்சு? நீங்களே திருட உங்களுக்கு எப்படி சாய் விட்டாங்க? இந்த 11 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பாட்டாளி மக்களுக்கு நாடாளுமன்ற 17 பேரும் அன்றைக்கு நாடாளுமன்றத்தில் மேலவையில திருச்சி சிவா கொண்டு வந்த ஓட்டெடுப்பில் கலந்து கொண்டு 17 பேர் ஓட்டு போட்டிருந்தால் இந்தியாவில் இருக்கிற எல்லா இஸ்லாமியர்களும் பாதுகாப்பாக இருந்திருப்பார்கள். இன்றைக்கு அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல். மதுரையில யாருக்கிட்ட வேணாலும் கதவை தட்டலாம், நீ எங்க பிறந்தான்னு கேட்கலாம், உங்க தாத்தா என்ன பிறந்தான்னு கேட்கலாம், உங்க தாத்தாவுக்கு சர்டிபிகேட் இல்லையா, நீ வெளியே போய் உள்ளடக்கலாம், ஜெயில போடலாம், முகாமிலே தங்க வைக்கலாம். எனக்கே சர்டிபிகேட் கிடையாதுங்க. இங்க இருக்க பர்த் சர்டிபிகேட் இருக்கு, போனோம் பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும், 3 மாசம் பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும், 5 வருஷம் கரெக்டா இருக்கிற மாதிரி பேர் கொடுத்தாங்க. 10-5-63 போட்டுட்டாங்க. ஆனா உண்மையாலுமே 26-64 பிறந்தேன். யாருக்கு தெரியும்? 12 வருஷம் போட்டுட்டாங்க. எத்தனை பேருக்கு பிறந்த சர்டிபிகேட் இருக்கு? ஆனா இந்தியாவில் இருக்கிற எந்த முஸ்லிமையாலும் கொண்டு வந்து நீ எப்போது பிறந்தாய், எங்கு பிறந்தாய் என்று கேட்டு வெளியே முடியாவிட்டால் அவன் நாட்டுக்கு குடியுரிமைப்பட்டவன் அல்ல, பதிவுரைவன் அல்ல, அவனை வெளியே வைக்கலாம். எத்தனை நாள் போராட்டம் டெல்லியில எல்லாரும் பெண்கள் பரதாவோட உட்கார்ந்து விடிய விடிய. இவ்வளவு நாசக்கார செயலை செய்வது மோடி அரசாங்கம் மதவெறியின் பெயரால். அதற்கு போல சொன்னாரு ஏல்சாமி, மணிப்பூர்ல என்ன நடந்தது? இது இஸ்லாமியர்களுக்கு குக்கி என்கின்ற ஒரு கிறிஸ்தவர்கள் மணிப்பூரில் மலைக்கு மேலே இருக்கிறவர்கள்
மலைக்கு கீழே ஒரு ஜாதி இருக்கு, அது இந்துக்கள், வசதியானவர்கள், அவர்கள் பழங்குடியின மக்கள், கிறிஸ்தவர்கள். அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய இடஒதுக்கீட்டை எங்க இருக்கு புரியுறாங்க. அந்த மத்திய அரசாங்கம் மோடி ஆதரிக்கிறது நியாயமாக. அதை எதிர்த்து ஒரு போராட்டம். சரி, போராட்டம் நடத்தட்டும். நோக்கம் என்னவாக இருந்தாலும் போராடுவதற்கு இந்த வகையில யாருக்கு உரிமை இருக்கு? இந்த தேசத்தை இந்துமயமாக ஆக்க வேண்டும் என்று போராடுகள் இருக்கிறார்கள். இந்த தேசம் இந்துமயம் அல்ல, மதச்சார்பற்ற நாடு என்று சொல்லுகிற நாங்களும் இருக்கிறோம். வாதம் எதிர்வாக வேண்டும். கருத்தோடு மோதட்டும், கருத்து கத்தியோடு மோதக்கூடாது. வன்முறை எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் மணிப்பூரில் என்ன நடந்தது? இந்த நாட்டில் நான் கேட்கிறேன், மதுரையில ஜாதி இருக்கும், ஜாதி ஒளின்னு விரும்புறோம். ஆனா ஜாதி இன்னைக்கு தொட்டுக்கிறோம், தொட்டுக்கிறோம், மனசுக்குள்ள ஜாதி இருக்கு. ஜாதி எங்க இருக்கு? பக்கத்துல பஸ்ல வந்து என்ன கேட்பான்? மதுரையான்னு கேட்பான். அப்புறம் சிம்மக்கல்லான்னு கேட்பான். சிம்மக்கல்ல மூர்த்தி தெரியுமான்னு கேட்பான். மூர்த்தி தெரியல, எப்படி தெரியுமா? சித்தப்பாவம்மா இல்லம்மா, சரி ஒரு பேவர் இல்ல. அப்புறம் தளபதியை கேட்பான். தளபதி நல்லா தெரியும், நானும் சொல்லி கேட்பாங்க. தலதாம அவர் சொன்னவன் கேட்பான். இல்ல நான் இது இல்ல. கண்டுபிடிக்கிறதுனால ஒண்ணு ஒன்னா சொல்லுங்க. சாதி எப்ப தெரியுது? நான் கேட்கிறேன், சாதி இல்லாமல் ஒரு மனிதன் வாழ வேண்டும், வாழ முடியும். மனம் இல்லாமல் ஒரு மனிதன் வாழ வேண்டும், வாழ முடியும். ஆனால் மொழி இல்லாமல் வாழ முடியுமா? இதுதானே உண்மை. ஆக மணிப்பூரில் என்ன நடந்தது? ஒரு கிறிஸ்தவ பெண், மலைவாழ் மக்கள், மலைவாழ் சமுதாயத்தை சேர்ந்த அந்த பெண், அந்த பெண்ணை 200 பேரு செல்போன்ல படையெடுத்துக்கிட்டு அம்மனமாக நிர்வாணமாக ஆக்கி 200 பேர் கூட்டிட்டே போறான். அதுக்கு ஜெய் ஸ்ரீராம். இந்த ஜெய் ராமர் எதுக்குதான் வருவார்னு தெரியுது. எதுக்குதான் ராமர் வச்சுக்கீங்க? ஒரு பெண்ணை நிர்வாணமாக்கி அழைத்துக் கொண்டு போய் 6 பேர் கற்பழிக்கிறான். ஜெய் ஸ்ரீராம். அங்கே ஒரு முதலமைச்சர் ஒரு வருத்தம் தெரிவிச்சாரா? நீ தப்புன்னு சொன்னாரா? இவனை பதவி வழங்குகிறேன், என்னுடைய காலத்தில் ஒரு பெண்ணை நிர்வாணப்படுத்தி கற்பழித்து விட்டார்கள். அதை 200 பேர் கூட்டி போறான் பட்ட பகல்ல. இது பெண்ணின சமுதாயத்திற்கு ஏற்பட்ட அவமானம் மட்டுமல்ல, இது பெரும் கொடுமை. இதை செலுத்திக் கொண்டு நான் நாற்காலியில் உட்கார விரும்பவில்லை சொன்னாரா அந்த பைரன் சிங் முதலமைச்சர்? மன்னிப்பு கேட்டாரா? வருத்தம் தெரிவித்தாரா? இல்ல. கேட்டா இதெல்லாம் இந்த சாதாரண உறவு. சரி, இதுதான் சாதாரண உறவு. காட்டுமிராண்டியா இருக்காங்க. இந்த கட்சிக்கு தலைவர் இருக்கிறாங்க நாடாளுமன்றத்தில், மோடியும் அமித்ஷாவும். அவங்க என்ன சொல்லுறாங்க என்று நாடாளுமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்தோம். மணிப்பூர் பிரச்சனை வாங்குங்கள். நீண்ட போராட்டத்திற்கு வாதம் வந்தது. நான் என்ன நினைச்சேன், ஒரு ஃபார்மாலிட்டிக்காவது ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா மன்னிப்பு கேட்பார் எதிர்பார்த்தோம். அவர் சொன்னார், எல்லாம் சரியாகத்தான் நடக்கிறது. மத்திய அரசாங்கத்திற்கு உரிய முறையிலே மாநில சர்க்கார் ஒத்துழைப்பு தருகிறது. என்ன ஒத்துழைப்பு? ஆக ஒரு கிறிஸ்துவ பெண்ணை, ஒரு பழங்குடிய பெண்ணை 10 பேர் 20 பேர் கூட்டு பாலியல் வன்முறை செய்து அவர்களை அம்மனமாக அழைத்துக் கொண்டு போகிற செயலுக்கு அமித்ஷா வருத்தம் தெரிவிக்கல. அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் வருத்தம் தெரிவிக்கல. ஏன் பிரதமர் வருத்தம் தெரிவிக்கவில்லை? நான் நிறைந்து இந்த மன்றத்திலே கேட்கிறேன். பேரா அண்ணா செப்போது உடைய என்று கண்ணகி கேட்டாலே, நீங்க கேட்டாலே நீதி, அந்த நீதி கேட்ட மண்ணிலே கேட்கிறேன். பைரன்சி மன்னிப்பு கேட்கல, காட்டுமிராண்டை அமைந்து கேட்டோம். ஆனால் அந்த காட்டுமிராண்டை ஆதரித்துக் கொண்டிருக்கிற அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் என்ன பெயர் வைக்கலாம் என்பதை இந்த மண்ணிலே இருக்கிற மக்கள் முடிவு செய்யுங்கள். மணிப்பூர் பொது சிவில் சட்டம், அதற்கு பிறகு வந்தார்களே, இந்த ஆட்சியில ஜனநாயகம் இருக்கா? ஜனநாயகம் இருக்கா? அதானி என்கின்ற ஒரு மிகப்பெரிய நிறுவனம் ஆயிரக்கணக்கான கோடி ஊழல் செய்திருக்கிறது, லட்சக்கணக்கான கோடி ஊழல் செய்திருக்கிறது. அது பல நாடுகளில் முதலீடு செய்திருக்கிறது. அந்த முதலீடுகளில் நிறைய குளறுபடி அல்ல, அவைகள் அந்த பங்குகளை விரிவாக பெரிதாக காட்டி அதனால் உலக சந்தையில பெரிய பெரிய நிறுவனம் கடன் பெற்று அந்த நிறுவனத்தை மிகப்பெரிய நிறுவனமாக மாற்றி காட்டி இன்றைக்கு உலக பணக்காரர்கள் 2வது இடத்தில் பிடித்திருக்கிறார்கள் என்று சொன்னது நான் இல்ல, பூர்த்தி இல்ல, தளபதி இல்ல, பிடிஆர் இல்ல, சொன்னது ஹிண்டன்பர்க் என்கின்ற ஒரு நிறுவனம். அந்த நிறுவனம் என்ன சொல்லுச்சு? அதானி என்கின்ற இந்த பெரிய பணக்காரர் ஆஸ்திரேலியாவுக்கு போகிறார். அழைத்துக் கொண்டு போனது யார்? சாட்சாத் மோடி. சிங்கப்பூருக்கு போகிறார், அமெரிக்காவுக்கு போகிறார், இஸ்ரேலுக்கு போகிறார், இன்னும் 15 நாடுகளுக்கு போகிறார். அவர்களை எல்லாம் தன் விமானத்திலே கூட்டிக் கொண்டு போய் அங்கே ஒப்பந்தம் போட்டவருக்கு உதவி செய்தவர் மோடி. அவர் மீது ஹிண்டன்பர்க் நிறுவனம் சொல்லி என்ன சொல்லுகிறது என்றால், இந்த அதானி நிறுவனம் செய்திருக்கிறது இது ஸ்டாக் மேனிபுலேஷன், பங்குகளை மாற்றி 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 ஊழல் செய்திருக்கிறார்கள். இன்னொரு வார்த்தை போட்டான், அக்கவுண்டிங் ஃப்ராட், கணக்கு வழக்கில் ஃப்ராட் பண்ணி தான் நடத்தி கொண்டிருக்கிறாங்க. நான் கேட்டேன், நாடாளுமன்றத்தில் நாங்கள் கேட்டோம், மோடி அவர்களை நீங்க தானே கூட்டிட்டு போனீங்க, நீங்க தானே எல்லாம் கைது போட வச்சுங்க, ஒப்பந்தம் போட வச்சுங்க, அக்ரிமெண்ட் போட வச்சுங்க. அதானி ஃப்ராட் சொன்னா அந்த
கூட்டிட்டு போன நீங்கள் யார்? உங்களுக்கு என்ன பங்கு? பதில் சொல்லுங்க. நான் தெளிவா சொல்றேன். இந்த பிரைம் மினிஸ்டர் இஸ் கீப்பிங் சைலன்ஸ். We will confirm to say prime minister also fraud. ஆண்களும் பிரதமர்களே, அதானி பிராடி சொல்லிட்டு அந்த அறிக்கையில நீங்கள் அமைதி காத்தால், விளக்கம் சொல்லாவிட்டால், மறுப்பு சொல்லாவிட்டால் நீங்களும் பிராடாகத்தான் கருதப்படுவீர்கள். 10 கூட்டம் பேசுறேன், பேச முடியல. அது என்ன ஏங்க, நான் உங்ககிட்ட இந்த மதுரை மக்கள்கிட்ட அதுவும் தயவு செய்து காணலாம் தொட்டு கும்புற இந்த ஊர்ல தான் சட்டம் படிச்சேன். இந்த ஊர்ல தான் சட்டம் படிச்சேன். சட்டம் படிச்சு நானும் ஒரு வக்கீலா இருந்து ஒரு பெரிய கேஸ்ல வாதாடினேன். அந்த மன்னர் கேட்கிறேன், 31 வயசுல நாடாளுமன்ற உறுப்பினர் மூர்த்தி, நல்லா கவனி, 31 வயசுல 32 வயசுல நாடாளுமன்ற உறுப்பினர், ஐக்கிய குஜராத் பிரைம் மினிஸ்டர், தேவகவுடா பிரைம் மினிஸ்டர், மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டர், வாஜ்பாய் பிரைம் மினிஸ்டர். வாஜ்பாய்க்கு நானே அமைச்சரா இருந்தேன், அவரோட நானே ஒரே வீட்டுல போயிருக்கேன். பல நாடுகளுக்கு அவரை கூட்டிட்டு போயிருக்காரு. மன்மோகன் சிங் 2 பேரும் மந்திரியா இருந்திருக்கேன், அவரோட சாப்பிட்டுருக்கேன். இத்தனை பிரதமர்களும் ஒரு பிரதமர் கூட நாடாளுமன்றத்திற்கு கேள்வி நேரத்தில் 11 மணியில இருந்து 12 மணி வரைக்கும் 100% அட்டெண்டன்ஸ் ஒருத்தரும் வராமல் இருந்ததில்லை. நேரு காலத்தில் இருந்து வாஜ்பாய் காலம் வரை, மன்மோகன் சிங் காலம் வரை நாடாளுமன்றத்தில் கேள்வி நேரத்தை எந்த பிரதமரும் தவிர்க்க மாட்டார். என்னைக்காவது ஒரு நாள் முடியுமா? என்ன காரணம்? கேள்வி நேரத்தை தான் அமல் பிரச்சனை வரும். தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை? கேள்வி வரும். குஜராத்தில் என்ன பிரச்சனை? கேள்வி வரும். ஆக கேள்வி நேரத்தில் பல துறைகளில் இருந்து அமைச்சர்கள் சொல்கின்ற பதில் திருப்திகரமாக இருந்தால் நாடு சுபித்தம் நடத்தும். கேள்வி நேரத்தில் கலாட்டா வந்து சட்டம் போட்டா அரசாங்கத்தில் போராட்டம் நடத்தும். இதை தெரிந்து கொள்வதற்காகவே நேரு உட்பட எல்லா பிரதமரும் கேள்வி நேரத்தில் இருப்பார்கள். ஆனால் வருத்தத்தோடு சொல்கிறேன், நான் நீதிமன்றத்தில் பேசியிருக்கேன், வாதாடி இருக்கேன், பார்லிமெண்ட்ல நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறேன், இணையமைச்சராக இருந்திருக்கிறேன், அமைச்சராக இருந்திருக்கிறேன், பல நாடுகளுக்கு போயிருக்கேன், பல நாட்டினுடைய பாராளுமன்றத்திலே பார்த்திருக்கேன். இந்த நரேந்திர மோடி மாதிரி நாடாளுமன்றத்தை அவமதித்த ஒரு ஜீவன் உலகத்திலே யாரும் ஒரு நாள் கூட கேள்வி கேட்க வந்தது, ஒரு நாள் கூட. அதானி மேல குற்றச்சாட்டு பதில் சொல்ல மாட்டார். ரஃபேல் குற்றச்சாட்டு பதில் சொல்ல மாட்டார். அவர் மீது வைக்கப்படுகின்ற எந்த குற்றச்சாட்டுக்கும் பதில் சொல்கின்ற வழக்கம் மோடிக்கு இல்லை. என்ன பண்ணுவாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் போவாங்க, ஒரு சேர் ஆகுவாங்க. பிபிசி நிறுவனம் என்ன பண்ணுச்சு? பிபிசி நிறுவனம் ஆல் இந்தியா ரேடியோ மாதிரி, நமக்கு பெரிய தொலைக்காட்சி மாதிரி, இங்கிலாந்து அரசாங்கத்தினுடைய பணத்தோடு முதலீடோடு நடைபெறுகின்ற பிபிசி. 147 நாடுகள்ல பிபிசி இருக்கு. நல்லா கவனிங்க, 147 நாடுகள்ல பிபிசி இருக்கு. எந்த தப்பு நடந்தாலும் நல்லது நடந்தாலும் உடனே ஒளிபரப்பக்கூடிய ஆற்றல் இருக்க ஒரே ஊடகம் உலகத்திலேயே பிபிசி தான். The credibility of BBC has not been eroded. அதனுடைய நம்பகத்தன்மை எப்போதும் குறைந்ததில்லை என்று எல்லா தலைவரும் ஒப்புக்கிட்டாங்க. அந்த பிபிசி வெளியிடுறோம். என்ன வெளியிடுறோம்? நரேந்திர மோடி அந்த நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தபோது அவருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக வன்முறை கட்டவிழ்க்கப்பட்டு கற்பழிப்பு, கொலை, சூறையாடல், மிகப்பெரிய ஜெனோசைட் படுகொலை நடந்திருக்கிறதான ஆதாரத்தை வீடியோவோட போட்டான். அப்பதான் நாடாளுமன்றத்தில் வாஜ்பாய் பிரதமர், அவரு ஒரு RSS காரர், அவர் சொன்னார், குஜராத்தில் ராஜ தர்மம் காப்பாற்றப்படவில்லை, நான் மோடியை கண்டிக்கிறேன் என்று. நாடாளுமன்றத்தில் 1000 பேர் இருந்தால் ராஜ தர்மம் காப்பாற்றப்படவில்லை ஒப்புக்கொண்டார். அப்ப மறைக்கப்பட்ட வீடியோ இப்ப வந்திருக்கு. என்ன சொல்றான்? நேரடியாக மோடிக்கு இதிலே தொடர்பு இருக்கிறது. இஸ்லாமியர்களை கொத்து கொத்தாக இனப்படுகொலை செய்தவர் மோடி, அதற்கு அவர்தான் பொறுப்பாளி. அதிலே இருந்து தண்டனை பெற முடியாத அளவிற்கு கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார் மாநிலத்தை என்று சொல்றாங்க. அவங்க ஒளிபரப்பிட்டாங்க. நாடாளுமன்றத்துக்கு வாங்கன்னு கூப்பிடுறோம். இப்படி வந்திருக்கு, வாங்கன்னு சொல்றோம். 1,26,000 கோடி மேல போட்டல. 45 நாள் நாடாளுமன்றம் நடக்கல. 15 நாள் நாடாளுமன்றத்தில் விவாதிச்சாங்க. என்ன பண்ணாங்கன்னா கல்யாணம் நடத்தினாங்க. கல்யாணம் நடந்துச்சு, பொண்ணும் நானும் கல்யாணம் நடந்துச்சு. என்ன கூப்பிடுற நாடகம் எல்லாம் பேசுறாங்க. அன்னைக்கு அரசாங்கம் சொல்றாங்க சம்பந்தப்பட்ட எண்ணெய் விட்டு விட்டு நாடாளுமன்றத்தில் பேசுகிறார்கள். என்ன பேசப்படல. அப்புறம் நேரா நீதிமன்றத்தில் வந்தாலும் போல. பாரதி தேசிய காலத்திலிருந்து 1785 பாரதி தேசிய கவர்னத்தில் இருந்தார். அவர் மேல ஊழல் குற்றச்சாட்டு. அவர் காலத்தில் இருந்து செத்து போன ஜெயலலிதா மேல ஊழல் குற்றச்சாட்டு. எந்த பிரதமரும், எந்த முதலமைச்சரும், எந்த அரசியல்வாதியும், பொது வாழ்க்கையில் இருக்கிற எம்எல்ஏ, எம்பியோ, உலகத்தில் எவனும் நான் மேல போடப்பட்ட குற்றச்சாட்டுக்கு ஒட்டி ஏறி சாட்சி சொல்லி அவரே வெளியே முடிக்கல.
கலைஞரின் தம்பி ராஜா. நான் கேட்கிறேன், அந்த உரிமையோட கேட்கிறேன், உங்கள் மீது குற்றச்சாட்டு சுமத்துகிறார் மோடி அவர்களே, என்றைக்காவது நாடாளுமன்றத்திற்கு வந்து நாணயமாக நான் தமிழகத்தில் என்று சொல்லுகின்ற மன வலிமையும் யோகியமும் நாணயமும் உங்களுக்கு எப்போதாவது இருந்திருக்கிறதா? இல்லை. என்ன பண்ணுவார்? சுப்ரீம் கோர்ட் போய் எனக்கு கேஸ் போட்டு வச்சு அதாவது 45 நாடுகளை ஊழல் பண்ணியிருக்கார். என்ன பண்றாங்க? செபிங்கிற ஒரு நிறுவனம் இருக்கு, இந்தியாவிலே பங்கு சந்தையை முறைப்படுத்துகின்ற வீட்டாளர் தெரியும், அவ்வளவு வேலை. செபிக்கு வேலை இந்தியாவில் யாரெல்லாம் பங்கு சந்தையில பங்கு போட்டுருக்கீங்களோ அது சரியா தப்பான்னு பாக்குற வேலை. அதாவது 150 நாடு 45 நாடுல முதலீடு பண்ணிருக்காரு. அவர் பண்ண ஃப்ராட செபி எப்படி விசாரிக்கும்? எனக்கு ஒன்றும் புரியல. பாம்பேல ஒரு பெரிய ஆயுத கடையில ஒரு கொள்ளடிச்சு கொலை பண்ணிருக்காங்க. கள்ளக்குளம் போலீஸ் கொடுத்தீங்க. நான் கேட்கிறேன், இந்தியா சுண்ணாவுக்கு தப்பு வச்சுங்க, பல கொலை பண்ணிருக்கான், கொலை பண்ணிருக்கான், ஆயுத கிடைச்சிருக்கான், கவலைக்கு மழை இல்லை, உடனே கள்ளக்குளம் சபை சுட்டு முடிச்சுருவாரா? எவ்வளவு அழைத்து நம்ம நாட்டில் அது இதையெல்லாம் செய்கிற ஒருவர் இன்றைக்கு பிரதமராக இருக்கிறார். சரி, இந்த அரசாங்கத்தின் மீது மதச்சார்பில் வைத்து ஊழலை சொல்றாங்க. ஊழலை பத்தி பேசுறதுக்கு ஒரு அதிகாரம் இல்ல. அதோட நீங்க சொல்றாரு, இந்த தேசம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். காலையிலே நாடாளுமன்றத்தில் பேச அப்படியே சொல்லணும். இப்ப பேசணும் 4 நாளுக்கு முன்னாடி காலில் முள்ளு கட்டினா கண்ணில தண்ணி வரணும், அதுதான் ஒற்றுமை. உண்மைதானே? காலையில முள்ளு குத்துனா கண்ணில தண்ணி வரணும், ஏன்னா இது ஒரே உடம்பு. அப்ப ஒரு உறுப்புக்கு ஆபத்து என்றால் இன்னொரு உறுப்பு வந்து அழியணும். தண்ணி செஞ்சு அதானே நான் கேட்கிறேன். தூத்துக்குடியில, திருநெல்வேலியில, சென்னையில மனம் வந்துச்சு, இத்தனை பேர் செத்தாங்களே, இவ்வளவு வீடுகள் காணாம போச்சு, இவ்வளவு பயிர் நாசமா போச்சு, கரியாற்றில் வந்தீங்க, மாமி நிர்மலா வந்தாங்களே, கனிமொழி கையை பிடிச்சி கொடுக்குறாங்களே. நான் கூட கேட்ட கனிமொழியா நிறைய பணம் வாங்கிக்கலாம் தூத்துக்குடியில ஸ்பெஷலா போட்டு காட்டுறேன். அந்த மாதிரி ஏன் நீங்க ஒரு பார்க்கறாங்க. நான் உண்மையிலே நினைச்சேன், சொன்னென்றால் தேனி முறங்கும், கனிமொழியை கொண்டு நிர்மலா இறங்கணும்னு நினைச்சேன். அது தண்ணீரை கூட இறங்கல, அப்படியே கரையில் வந்து போயிட்டு டாடா வந்து போயிடுச்சு. 37,000 கோடி கேட்டோம், 37,000 கோடி கேட்டோம். இந்தியாவுடைய கால் உங்களுடைய வர்ணனைப்படி தமிழ்நாட்டுடைய பாதத்தில் வீழ்ந்து விட்டது. திருநெல்வேலியில, தூத்துக்குடியில, சென்னையில வெளியில உட்கார்ந்து கண்களில் ஏன் கண்ணீர் வரவில்லை? அப்ப கண்ணீர் வரவில்லை என்றால் ஒண்ணு கண்ணு கூட இருக்கணும், இல்ல கால் சரியா இருக்கணும். கால் உண்மை, கண்ணீர் வரவில்லை என்றால் உன் கண் பொட்ட கண்ணு அர்த்தம், நல்ல கண்ணு அர்த்தம். அப்ப பேசுறீங்க, எதற்காக பேசுகிறீர்கள்? அப்புறம் நான் என்ன கேட்கிறேன், 2 வார்த்தைகள் கிடைக்கும். பாரத் மாதா கி ஜெய் ஸ்ரீராம். என கேட்டால் எதை கேட்டாலும் நாடாளுமன்றத்தில் கேட்டால் எங்களுக்கு இருக்கிற ஒரே பதில் தமிழ்நாட்டுக்கு யூனியன் ஆகிவிட்டது. பாரத மாதா கி ஜெய் ஸ்ரீராம். தமிழ்நாட்டுக்கு ட்ரெயின் என்னாச்சு? பாரத மாதா கி ஜெய் ஸ்ரீராம். நான் என்ன கேட்கிறேன், நான் ராமாயணத்துக்குள்ள போக விரும்பல, ஆனா ராமாயணத்தில் நேர்மறையாக இருக்கிற கத்துக்கத்தும் இருக்குல்ல. ஈட்டார் ஒரு ஆன்மீகவாதி இருக்கா உங்களுக்கு? அவர் வந்து எல்லா கோயிலும் தமிழ் கோயிலும் போவார், எல்லா கோயிலும் போவார். நம்பிக்கை எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனா கலைஞர் சொன்னார், அன்புதான் கடவுள் என்று சொன்னாலும், மனிதனுக்கு மனிதன் இடையே காட்டுகின்ற இறக்க உணர்வில்தான் கடவுள் இருக்கிறான் என்று சொன்னாலும், கள்ளமில்லாத உள்ளம் அதுதான் கடவுளின் இல்லம் என்று சொன்னாலும், அண்ணா தீர்ப்பிட்டு சொன்னதை போல ஏழையின் சிரிப்பிலேதான் இறைவனை காண்போம் என்று சொன்னாலும், அப்படிப்பட்ட கடவுள் மீது எனக்கு ஒன்றும் கோபம் இல்லை, குரோதம் இல்லை. அப்படிப்பட்ட கடவுள் மீது போட்டுள்ளார். சாய்பாபா வந்து கலைஞரை பார்த்தார், எல்லாத்துக்கும் ஆச்சரியம். ரஜினிகாந்த் வருஷம் சாய்பாபா கொடுக்கல. இந்தியாவில் இருக்கிற எல்லா பிரதமரும் எல்லா அமைச்சரும் உட்காந்துருக்காங்க, அவர் கோலாபுரத்தில் கொடுத்தார். அவர் வெளியே நான் இருந்தேன் வந்தாரு, கலைஞரை பார்த்தாரு, அந்த பிரதமர் கால் போட்டு கொடுத்தாரு. நான் அந்த தப்பெல்லாம் செய்யல. வெளியே வந்தாரு, சாய்பாபா கேட்டாங்க, உங்களை பார்க்கறதுக்கு இவ்வளவு பேர் நிக்கிறாங்களே, பிரதமர்ல இருந்து அமைச்சர் வந்தது, நீங்க ஏன் கலைஞரை பார்க்க வந்தீங்க? அவர் சொன்னாரு, 2 விஷயம். போன பிறகு கரிகால் சோழனாக பிறந்தார். இன்னொன்று, கலைஞருக்கு கடவுளை பிடிக்கிறதோ இல்லையோ, கடவுளுக்கு கலைஞரை பிடித்திருக்கிறது. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கை கடவுளை தேடி ஓடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை வேலைக்கு செய்வதில், இரக்கம் காட்டுவதில், பகிர்ந்து கொள்வதில், பாசம் காட்டுவதில், அன்பு காட்டுவதில், கருணை காட்டுவதில் இறைவன் உண்மை நேசிக்கிறது. அதுதான் திராவிடம். ஆக இதையெல்லாம் செய்ய இயக்கம் திராவிடம் மட்டுமல்ல. இன்றைக்கு ராமாயணம் கட்டினாங்களே, நான் கேட்கிறேன், நாங்க படிச்ச ராமாயணம் சொல்லிச்சு ராஜமானுக்கு தமிழ் ஆசிரியர் ஞாபகம் இருக்கணும். தியாகு
மனிதகுல சம்மனான ராமனையும் குரங்குகுல கொற்றவனான சுக்ரீவனையும் வேறுபட்ட வேற்றுமையின வேந்தனான குருனையும் ஒருமைப்படுத்தி காட்டுவதுதான் கம்பராமாயணம். ஒரு குரங்கு, ஒரு வேடன், ஒரு சத்திரியன் பிராமணன், ஒரு ராமன். ராமன் இறந்ததாயிர பிறந்தவன். சீதையை தேடி போறான். காட்டில் அவனுக்கு உதவியா இருந்தது குகன். அவன் தான் தேடி நீதி கொண்டு சாப்பிடுவான். அவன் சொல்றான், 4 பேர் கூட என்னோட சேர்ந்து இன்னைக்கு 5 பேர் ஆயிட்டோம். குகனோடு 5 ஆனோம். அப்ப உள்ள போறாங்க. சுக்ரீவன் வர்றான். சுக்ரீவன் சொல்றாங்க, குகனோடு 5 ஆனோம், உன்னோடு 60 ஆனோம். அப்புறம் அதிபதி விபீஷணன் சரண்டர் ஆகிறான். விபீஷணன் அணியில சேர்றான். ஐயா, உன்னோடு 70 ஆனோம். அப்ப இந்த 7 பேரும் மனுஷன், குரங்கு, அரக்கை எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டுக்கிழமையாக ராமாயணத்தை கொண்டு வந்து காட்டினார் கம்பன் சொல்லுவார். எனக்கு கம்பராமாயணத்தை நம்பிக்கை, ராமாயணம் நம்பிக்கை, அது வேற. ஆனால் எங்களுக்கு சொல்லப்பட்ட கதை ராமாயணம் ஒற்றுமையை கொண்டு வரும். ஆனா நீ கொண்டு வர ராம ஒற்றுமை கொண்டு வராரா? குழந்தை ராமன் ஒற்றுமையை கொண்டு வரான்னு கேட்கிறேன். இல்லையா? அதான் நீங்க ஒருத்த ஊர பெண்கள் கோயிலையா? இந்த மதியானக்கு பெண்கள் கோயில் இல்ல. மயிலாடுக்கு கிருஷ்ணதேவராயரே தான் பொண்ணை வந்து ஒரு விஷயம் தான் பண்ணிருக்க தெரியும். கிருஷ்ணதேவராயர் தான் இந்த மண்ணுல அவ்வளவு பெருமாள் கோயில் கட்டினது. அவரே அவருக்கு மருமான விஷயம் தான். ஏன் நான் என்ன கேட்கிறேன், இப்ப கேட்டாங்களே தூத்துக்குடி இவ்வளவு பேர் செத்தாங்க, மணிப்பூர்ல 200 பேர் செத்துருக்காங்க, பிரதமரை போய் தாக்க கூடாதா? நான் கேட்கிறேன், ராமர் கோயில் கட்டுங்க, பக்தி வேணும்தான், அது அவருடைய நம்பிக்கை. பெரியார் ஒழுக்கத்தை முன்வைத்தார், மற்றவர்கள் பக்தியை முன்வைத்தார்கள். பெரியார் சொன்னால் பக்தி இருக்கிற இடத்தில் ஒழுக்கம் வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். கடவுளுக்கு அவருக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. இந்திக்கு எதிரிவர்கள், அப்புறம் இந்துக்களுக்கு எதிரிவர்கள், அப்புறம் நிர்மலா சீதாராமன் இந்திக்கு நாங்கள் எதிரி. ஏன் இந்தி திரிக்கிறதா எதிரி? இந்துக்களுக்கு நாங்கள் என்ன எதிரி? இந்த ஊர்ல இருக்க அருமை கீழே வர்றேன். உங்க சமூக அடிக்கல, இந்த சமூகத்தில் இந்து சமூகத்தில் அடியே போய் வீட்டை வச்சிருக்கீங்கல்ல, தாழ்த்தப்பட்ட மக்களுக்குள்ளே ஒரு கீழே அடி வச்சிருக்க அருந்தியர் இருக்கு. அவர்களுக்கு 3 சேவை கொடுத்தது யாரு? நாங்க தானே. அவங்க என்ன மதம்? இந்து தானே. நிறைய பண்ண இருக்காங்கல்ல, அவங்களுக்கு விசேஷம் கொண்டு வரல, அங்கதான் இந்து தானே. வள்ளியூர் கடவுள் திட்டம் மிகவும் பொருட்படுத்தப்பட்டோம். அவருக்கு யார்? இந்து தானே. 31 நாடாள பீசா தானே வரீங்க, அவங்க என்ன கொண்டு வரணும்? அவங்க யாரு? இந்து தானே. மோனார் இந்து தானே. மண்டல் கமிஷன் போராடணுமே. 50% மண்டல் கமிஷனை பிபிசி கொண்டு வர வேண்டும் என்பதற்காக குரல் எடுத்து அவரோடு தோன்றா துணையாக இருந்து சமூக காட்ட காவலர் பிபிசி வாங்க என்று சென்னையில் இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் விடிய கூட்டு வர கலைஞர் இந்து என்று சொல்லுகின்ற 90-95% நாங்க தான் உரிமை வாங்கிட்டோம். நீ இந்த நமக்கு அக்கா ரச்சல் சாப்பிட்டு, பொங்கல் சாப்பிட்டு, பெருமாள் கோயில் சுங்க சாப்பிட்டு, எங்களெல்லாம் இந்தியில் சேர்த்துக்கிட்டு நாங்க எதிர்க்கிறீங்க. 400 ஆண்டுகளமாக இந்திய பேரால் எங்களை எல்லாம் பிற்படுத்தப்பட்டவனே, தாழ்த்தப்பட்டவனே, முக்குளத்தோட, நாடார, செட்டியார, மொழியார, பறையர, பண்ணார, ஆயுதவர, கவுண்டர எல்லாத்தையும் படிக்க விடாம வச்சு நீங்க நலன்மொழி கவுண்டது வீட்டார் பெரியார் அரண்மனை படுத்திருப்பார். பிடி ராஜன் படிச்சிருப்பார். பிடி ராஜனோட தாத்தா படிச்சாரா? சுப்ரீம் படிச்சுங்களா? தேவர் நீதிமன்றம் கோயம்புத்தூர் தெலுங்கு தேசத்துல எல்லாத்துக்கும் விரிவெண்டு இருக்கு, எல்லாத்தையும் தோட்டம் துறவு தலைமுறை எல்லாம் இருக்கு. யாராச்சும் இருக்கா எங்க தாத்தா பிஎல் சொல்லி சொப்பூர் விவசாயம் என்பது எல்லாம் இருப்பான். ஆனால் படிக்க வராது என்று சொன்னது ஆரியம், படி என்று சொன்னது திராவிடம், படி என்று நாங்க எல்லாரும் கொண்டது. நாங்கள் எங்களை போய் நாங்களா இந்தி விரோதி சும்மா பூச்சாடி கட்டுங்களா? நான் சொல்ல வருவேன் என்றால், இன்னைக்கு கோயில் கட்டுங்கல்ல, ராமருக்கு கோயில் கட்டிய உத்தரப்பிரதேசத்துல, அந்த உத்தரப்பிரதேசத்தில் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கின்றவர்கள் எண்ணிக்கை நீங்க கொடுத்த கணக்கு. போன நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் நான் எழுப்பிய கேள்விக்கு எழுத்துப்பூர்வமாக மோடி அரசாங்கம் கொடுத்த பதில், உத்தரப்பிரதேசத்துல எந்த ராமருக்கு கோயில் கட்டின உத்தரப்பிரதேசத்துல 34% வறுமை கோட்டுக்கு கீழே. குஜராத் ஜெய் ஸ்ரீராம் பாலமாதாஜி ஜி 15 நாள் 20 ஆண்டு முதலமைச்சர், அங்க வறுமை கோட்டுக்கு கீழே 24%. நான் சொல்லல, நீங்க தான் கொடுத்தீங்க பார்லிமெண்ட்ல. சரி, அப்படியே அவங்க பொதுவுடைமைக்கு இருந்துச்சு. கேரளா அந்த எவ்வளவு? 11, வெறும் 11. அப்ப தமிழ்நாட்டை பார்த்தேன் 12. பொதுவுடைமையத்திலும் திராவிட இயக்கம் இருந்த இந்த மண்ணில் 11, 12 வறுமை கோட்டுக்கு கீழே.
ராமருக்கு கோயில் விட்டுட்டு எல்லா கடவுள் சொல்ற உங்க மாநிலத்தில் வறுமை கோட்டு 34 காப்பாற்றுற யார்? யாரு? இந்த நாடாளுமன்ற வேலை இல்லாதவர்கள் உலகத்தில் இன்டெக்ஸ் பங்களாதேஷ்ல ஒரு ஏழை நாடு நம்ம புரிஞ்சு அந்த நாட்டை காப்பாற்றுற நம்ம அந்த நாடு வருவதற்கு காரணமா போகும். நம்ம கிழக்கு பாகிஸ்தான் பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தான் பிரிவதற்கு எல்லா உதவியும் செய்து இந்திரா காந்தி நாம தான் கொண்டு வந்தோம். நாம பார்த்து பெற்றெடுத்த பிள்ளை வறுமை கோட்டு கீழே இருந்துச்சு. அதுல அன்எம்ப்ளாய்மெண்ட் வேலையில்லா பட்டதாரிகள் எண்ணிக்கை 11%. மதத்தை அடிப்படையாக வந்த நாடு பிற்போக்கு நாடு நம்ம சொல்றோம் பாகிஸ்தான். அதுல 13% தான் வேலையில்லா பட்டதாரிகள். நீங்க சொல்றீங்கல்ல துல்லிய பூமி கங்கை ஓடுது, காவிரி ஓடுது, இமயமலை இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லாம் இருக்கு. இது ஆன்மீக பூமின்னு சொல்றீங்கல்ல, அந்த ஆன்மீக பூமியில வேலையில்லா பட்டதாரி எண்ணிக்கை தெரியுமா? 26%. பாகிஸ்தானை விட வங்காளத்தை விட உங்க என்ன கேட்டா வளர்ச்சி. இன்னொன்னு சொல்றேன், ஓப்பனா நேரடி தப்பா பேசணும் பேசுறது கரெக்ட் பண்ணுங்க. இந்த 15வது மாநில எனக்கு சொன்ன வாட்சி எனக்கு இருதயம் பத்திரமா இருக்கு. நினைச்சு வெடிச்சு பயமா இருக்கு. இந்த கவுண்டமணி கதை இருக்குல்ல, வாழைப்பழ கதை, அதே கதையை இந்த மாநில செய்வாங்க நாடாளுமன்றத்துல. நான் என்ன கேட்டேன், வெரி சீரியஸ், நாட் ஃபார் ஜோக். நாங்க என்ன சொன்னோம், நீங்க நேஷனல் கலாமிட்டி ரிலீஃப் ஃபண்ட் வச்சிருக்கீங்க, தேசிய பேரிடர் நிவாரண நிதி, அந்த நிதியில இருந்து நீங்க எனக்கு பணம் கொடுங்கன்னு கேட்டேன். கேள்வி ஆனா கேள்விப்பட்டேன். அதுக்கு நிதித்துறை அமைச்சர் பதில் சொல்றாரு, ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட் ஒன்று இருக்கு, அந்த ஃபண்டுக்கு நாங்க பணம் கொடுக்கிறோம், அந்த ஃபண்டுல வரைக்கும் நாங்க 2000 கோடி 1500 கோடி கொடுத்துட்டோம் அப்படிங்கிறாங்க. எனக்கு பிடிஆர் அளவுக்கு அந்த துறையில பெரிய நாளைக்கு சட்டம் படிச்சவன், அவர் பினான்ஸ் கொடுத்துருக்காரு. இருந்தாலும் எனக்கு ஒரு இன்ட்யூஷன் இருந்துச்சு, ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட், மாநில பேரிடர் நிவாரண நிதி என்பது வேறு. அது எப்படி வரும் கேளுங்க. நம்ம இங்க இருந்து அனுப்புறோம்ல பணம், டாக்ஸ்ல நம்ம வரி கட்டுறோம்ல, அந்த வரி கட்டுறதுல ஒவ்வொரு மாநிலத்திலும் பஞ்சம் வரலாம், மழை வரலாம், எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்று அவர்கள் ஒரு சதவீதத்தை இயற்கையாகவே தன்னிச்சையாகவே ஒதுக்குகிறார்கள். அப்படி ஒதுக்கின பணம். ஆனால் பெருவெள்ளம் வந்தா, தூத்துக்குடி மாறி சென்னை மாறி பெரிய வெள்ளம் வந்து ஒரு மாநில சர்க்காரால் தாக்கு பிடிக்க முடியலன்னா மத்திய அரசாங்கம் கொண்டு வர வேண்டும், காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தேசிய பேரிடர் நிவாரண நிதி. நான் கேட்ட கேள்வி, தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து எவ்வளவு நாள் கொடுத்தீங்கன்னு கேட்டோம். அந்த அம்மா சொல்றாங்க இந்த 1500. இல்லம்மா அது வேறமா, அது நாங்க கொடுத்த பணம் வந்துச்சுங்க, அதுதான் இதை கொடுத்தாங்க. இல்லடா எனக்கு தலை சுத்தியா செந்திலா கவுண்டமணியா எனக்கு வீட்டுல நான் சொல்ல கருதானே அந்த பணத்தை 37,000 கோடி கேட்டோம். ஒரு 300 கோடி 3 லட்சம் கொடுங்க. ஆனா அதுக்கு பதிலாக பொய் சொல்றீங்க, என்ன நியாயம்? பொய்யா சொல்றீங்க, என்ன நியாயம்? இது ஒரு அரசாங்கமா? இது ஒரு அரசாங்கமான்னு கேட்கிறாங்க. ஆக நீதித்துறையை நீங்க மதிக்கிறது இல்ல, தேர்தல் கமிஷனை மதிக்கிறது இல்ல, நாடாளுமன்றத்தை மதிக்கிறது இல்ல, தமிழ்நாடு சட்டமன்றத்தில் எந்த சட்டமன்றத்தை நீங்க மதிச்சிருக்கீங்களா? எத்தனை நாட்டுல வந்து தேர்தலில் தோத்து போய் நீங்க ஆட்சி அமைச்சாங்க தெரியுமா? மணிப்பூர்ல ஆட்சி அமைச்சர் ஜெயிச்சாங்களா? கோவா ஆட்சி அமைச்சர் ஜெயிச்சாங்களா? ஜனநாயகத்தை பற்றி பேசுவதற்கு மோடிக்கு என்ன யோசனை தெரியல. ஜனநாயகம் என்ன? அவன் ஜெயிச்சு வரான், நீ மயம் இருக்கு, அங்க இருந்து நினைக்க என்ன அர்த்தம்? அழகா கேட்டார வேலுசாமி, சரத்பவாருடைய அண்ணன் பையன், சொந்த அண்ணன் பையன். அதாவது இல்ல சொல்லிட்டு வேதனையோட சொல்றேன், கூட்டணி அதாவது என்ன சொல்றேன், பிஜேபியோட சேர்றவங்க முதல்ல கொண்டாட்டியில பத்திரமா இருக்கணும். அண்ணன் தம்பியை பிரிக்கிறான், அவனை பிரிக்கிறான், புரியாது ஏமா இருக்கு. அஜித் பவார் வந்து சரத்பவாருடைய சொந்த அண்ணன் பையன், இவருக்கு எல்லாருக்கும் அப்பா மாதிரி. அவரை கொண்டு போய் அவருக்கு மேல 70,000 கோடி ஊழல் குற்றச்சாட்டு. அஜித் பவார் மேல 70,000 கோடி ஊழல் குற்றச்சாட்டு. ஈடி போகுது, இன்கம் டாக்ஸ் போகுது, சிபிஐ போகுது. நெருக்கடியால தாங்க முடியல, பிஜேபி சேர்றாரு. அடுத்த நாள் அவருக்கு நிதியமைச்சரா? நிதியமைச்சர்
இந்த போட வாஷிங் பவுடர் நிர்மா அதுக்கு உள்ள விட்டு வச்சுங்க வெளியே வந்துடும். எவ்வளவு பெரிய ஊழல்வாதியாக இருந்தாலும் பிஜேபிங்கிற மிஷின்களை உள்ள போனீங்கன்னா வெளியே அழகா வெளியே வரலாம். இப்படி ஒரு வித்தையை கட்டி கொடுக்கிற மோடி மஸ்தான், மோடி வித்தைக்காரர் தான் நரேந்திர மோடி. தமிழ்நாட்டுக்கு என்ன செய்ய சொல்றது? சரி, இதை முடியல. இன்னொரு பெரிய விஷயம், இந்த தேசத்தை காப்பாற்றுறதுல இந்தியாவினுடைய அதாவது அணிசேரா நாடுகள் இருக்குல்ல, மேல் வச்சிருந்தாருல, நம்மளுடைய உலக உறவுகள் இன்னைக்கு என்ன? நேரு எவ்வளவு பத்திரமா வச்சிருந்தாரு இந்த நாட்டை? இந்திரா காந்தி எவ்வளவு பத்திரமா வச்சிருந்தாங்க? வங்காளதேசத்தையே உருவாக்குறாங்க. வங்காளதேசம் என்றது இல்லை என்றால் சீனா போய் ஒண்ணு வந்துருது. நம்முடைய அண்டை நாடு, அந்த அண்டை நாட்டுக்கு உதவி செய்து வங்காளதேசத்தை உருவாக்கினால்தான் நமக்கு பாதுகாப்பு. மாலத்தீவு பக்கத்துல காரணிகள் இருக்கு, அந்த மாலத்தீவு நம்மளுடைய குறிப்புகள் தான் இருக்கு. ஏன் சீனா வரக்கூடாது என்பதற்காக நேருடைய எண்ணம் அது. எதிர்காலத்தில் சீனா வளர்ந்து நம்மை கைப்பற்றினால் எங்கெல்லாம் சரியா இருக்கணும், இலங்கை நம்மோடு இருக்கணும், மாலத்தீவு நம்மோடு இருக்கணும், மேல காஷ்மீர் நம்மோடு இருக்கணும், இந்த பக்கம் வங்காளம் சேர்க்கணும். இதையெல்லாம் எண்ணி 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 செயல்பட்ட ஒரு மாமனிதர் நேரு. அதுதான் அணிசேரா நாடுகள் அப்படின்னு வச்சிருந்தாங்க. அந்த அணிசேரா நாடுகளின் தலைவர் யார் தெரியுமா? நேரு தான். யார் மெம்பர் தெரியுமா? மார்ஷல் டிட்டோ ஒருத்தர், யுகோஸ்லாவிய பிரதமர். சுகசுகன் ஒருத்தர். எந்த நாட்டுடைய பிரதமர் வரலப்போ? இந்தோனேஷியாவுடைய பிரதமர் சுகசுகோ, யுகோஸ்லாவிய பிரதமர் மார்ஷல் டிட்டோ, இந்தியாவுடைய பிரதமர் நேரு. இந்த 3 பேர் சேர்ந்து அணிசேரா நாடுகள். ஒரு பக்கம் ரஷ்யா, ஒரு பக்கம் அமெரிக்கா. இந்த 2 பேர் ஆபத்திலிருந்து பெரு வல்லரசு இந்த உலக பூவானத்தை, இந்த பூமி பந்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இந்த 3 தலைவர்கள் உருவாக்கிய இயக்கம் நான் அலைன்மெண்ட் மூவல், அணிசேரா நாடுகள் அமைப்பு. பேர் வரக்கூடாது, அமைதியா இருந்தது. நேரு எவ்வளவு பெரிய அரசியல் பார்வை தெரியுமா? இன்னும் சொல்லட்டுமா? திராவிட வந்திருக்கு. இந்த அணிசேரா நாடுகள் இயக்கத்தான் தலைவர் நேரு. இந்திய ஏன்னா நம்ம போராடணும். தலைமை கவனிங்க, 62 வருஷம் 1959 62 இந்தி ஏனாலும் போராட்டம் இல்ல. அப்ப சம்பத் நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பத் பிறந்திருக்கிறார். தமிழ்நாட்டில் இந்திய போராட்டம் நடந்தது. அதுக்கு நாடாளுமன்றத்தில் பிரதமர் நேரு உறுதியளிக்கிறார், இந்தி பேசாத மக்கள் விரும்புவரை தமிழ்நாட்டிலோ மற்ற மாநிலங்களிலோ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோரிக்கையை நான் ஏற்றுக்கொள்கிறேன். உங்களுடைய மொழி அடையாளத்தை பாதுகாக்க வேண்டிய உங்களுடைய கடமை. நீங்கள் விரும்பாதவரை இந்தியை நாங்கள் தீர்க்க மாட்டோம் சொன்னது நேரு. சொன்னது நேரு. அண்ணா சொன்னாரு சம்பத்திற்கா, தம்பி இது வாக்குறுதி அகற்ற கூடாது, லெட்டரா வாங்கியிருந்தாரு. போய் லெட்டர் கேட்டாரு, அவர் லெட்டர் கேட்டார், நீங்கள் விரும்பாத வரை விரும்புகிற வரை நாங்கள் இந்தியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். உங்களுக்கு தெரியுமா நம்ம எங்க வந்துட்டோம்னு? தலைவர் செஞ்சிருக்க சாதனை, இந்த மூலம் செஞ்சிருக்க சாதனை. அந்த கடிதத்துக்காக ஒரு கடற்கரையில கூட்டம் போட்டார் அண்ணா. கூட்டம் போட்டு, தம்பி, என் தம்பி சம்பத்துக்கு, உங்களுடைய சகோதரன் சம்பத்துக்கு பண்டிகை நேரு கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கையெழுத்தை பாரு. எந்த பண்டிகை நேரு? மோதிலால் நேருடைய பையன். எந்த மோதிலால்? சுதந்திரம் அடைவதற்கு தீவிரத்தை கொண்டு வந்தாரு மோதிலால் நேரு, அவருடைய பையன். எந்த நேரு? அணிசேரா நாடுகளுக்கு தலைவர். எந்த நேரு? மார்ஷல் டிட்டோவை சாத்தவர், சுகசுகனோட சாத்தவர். இந்த உலக தலைவர் எல்லாம் அளவலாவிய நேரு ஒரு சாதாரண இயக்கத்தில் அன்னைக்கு நமக்கு இருந்தது. என் தம்பி சம்பத்துக்கு எழுதிய கடிதம் ஏதான் இந்த இயக்கம் எவ்வளவு வளர்ந்திருக்கிறது நினைச்சார். ஒரு கடிதத்திற்கு அண்ணா புலங்காக மாட்டார். ஆனால் பல நாடாளுமன்ற பல பிரதமர்களையும் பல குடியரசுத் தலைவர்களையும் உருவாக்கப்பட்ட தலைவர் கலைஞர் என்பதை உங்களுக்கு போறோம். இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? இன்னைக்கு சொல்றேன், நம்ம தலைவர் பிரதமர் கலைஞர்கிட்டே கேட்டாங்க, நீ பிரதமர் வாய்ப்பு வருவான்னு கேட்டாங்க. கலைஞர் சொன்னார், வரணும் தெரியுங்க. இவர் அப்பாவோட தங்கடவர் கூட இவர் பிரதமராக ஆசைப்படல. ஆனால் இந்த பிரதமரை மாற்றிவிட்டு இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தை இந்தியாவை காப்பாற்றுவோம் என்று சொல்லுகின்ற குறித்த நெறியாயில் வந்தது. அண்ணா அன்னைக்கு கடற்கரை கூட்டம் போட்டார். பிரதமர்களை ஜனாதிபதிகளை கலைஞர் உருவாக்கினார். அவருடைய வீழ்ச்சியாக இருக்கின்ற நம்முடைய தலைவர் இந்தியாவை ஆளக்கூடிய வல்லமையும் பாசிசத்தை வீழ்த்தக்கூடிய வல்லமையும் இருக்கிற காரணத்தினால்தான் உங்களுக்கு இந்த நோக்கத்தை முன்னெடுத்திருக்கிறார். நான் உங்க நாட்டையும் சொல்றேன், நாடாளுமன்றத்தில் ஏற்றால் ஒரு 4 நூற்றாண்டு காலம் இருந்து விட்டேன். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் மேல பெரிய உயரத்தையும் போயிருக்கேன், பெரிய பள்ளத்தையும் போயிருக்கேன். ஆனால் இந்த ஆட்சியில நடக்கின்ற அவலம், இந்த ஆட்சியில நடக்கின்ற அவலம், இந்த ஆட்சியில் நடக்கிற அயோக்கியத்தனம் இன்னொரு சொல்லட்டுமா?
100 ஆண்டு கால அடிமைத்தனங்கிறார் இஸ்லாமியர்களை பார்த்து. இஸ்லாமியர்களுடைய ஆட்சி இந்த 1000 வருஷம் நடந்துச்சுல்ல, அத குடியரசுத் தலைவர் அதாவது சுதந்திர தினம் கொடியேற்றி சொல்றார், நாங்கள் 1000 ஆண்டு கால அடிமை ஆட்சியை முடிவு கொண்டிருப்போம். இதுக்கு நேர அம்பேத்கரும் நேருவும் அப்பவே பேச சொல்லிட்டாங்க. பிரிட்டிஷ் ரூல் என்ன, மக்கள் ரூல் என்ன, இஸ்லாமியர்கள் ஆட்சி என்ன, பிரிட்டிஷ் ஆட்சி என்ன. இஸ்லாமியர்கள் ஆட்சியிலையும் மதம் இங்க வந்தது, அது ஒண்ணு புதுசா வரல. எப்போதெல்லாம் பௌத்தம் வந்தது, இங்க பாலிமொழி வந்துச்சு, சமணம் வந்தது, பிரார்த்தனை வந்துச்சு, தேவராய தெலுங்கர்கள் ஆட்சி காலம் வந்துச்சு, தெலுங்கு வந்துச்சு, மராட்டியன் இங்க வந்துச்சு, தஞ்சாவூர் வரைக்கும் மதுரை வரைக்கும் மராட்டியர் இருந்தாங்க. சரபோஜி காலத்துல எந்த மன்னர்கள் படையெடுத்து வராங்களோ அப்பவெல்லாம் அந்த மொழி பரவும். ஆனால் அது வேற. ஆனால் இஸ்லாமியர்கள் வந்தார்கள், இங்கே மதம் வந்தது இல்லை என்று சொல்லவில்லை. ஆனா அங்கிருந்து யாரும் வரல, இங்கதான் மதம் வந்துச்சு, இங்க வந்து இஸ்லாம் வந்தாங்க. இன்னொன்னு வேறு கரெக்டா சொன்னாரு, இஸ்லாமியர்கள் ஆட்சிக்கும் வெள்ளைக்கார ஆட்சிக்கும் என்ன வித்தியாசம் என்றால், இஸ்லாமியர்கள் இங்கே வந்தார்கள், அவர்களே நம்ம இங்க மதத்தை வந்தார்கள், அந்த மதத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இங்கதான் ஆண்டாங்க, உங்களோடு சேர்ந்து ஆண்டார்கள், உங்களோடு பழகினார்கள், அந்த படையில இந்துக்களும் இருந்தார்கள், அஜிமத்திலும் இருந்தார்கள், அவர்கள் அந்நியர்களாக இன்னொரு நாட்டிலிருந்து ஆடல. ஆனால் வெள்ளைக்காரர்கள் நம்மை ஆண்ட ஆட்சி என்பது இங்கிலாந்திலிருந்து நம்மை ஆண்டார்கள். அந்த ஆட்சி அடிமை ஆட்சி, ஏன்னா அங்கிருந்து நம்ம ஆண்டான், அங்க சட்டம் போட்டான். பிரிட்டிஷ்ல எல்லா சட்டமும் இங்க பொருந்தும், இங்க சட்டம் ஏற்ற முடியவில்லை என்று அங்கதான் சட்டம் ஏற்றுவாங்க. உச்ச நீதிமன்றம் அங்க தானே, பிரிவி கவுன்சில நமக்கு இந்தியாவுக்கு பிரிவி கவுன்சில் உச்ச நீதிமன்றம் டெல்லியில இல்லப்போ அங்கதான் விவாதம். ஆக அங்கே இருந்து வந்து வெளியில இருந்து வெள்ளைக்காரன் ஆண்டான், அது அந்நிய ஆட்சி. ஆனால் இஸ்லாமிய ஆட்சி நம்முடைய ஆட்சி, இங்க இருந்த ஆட்சி. அவர்கள் எந்த கலாச்சார அளவுக்கு போகலையே, படையெடுப்பு இல்ல, இந்துக்கள் போய் படையெடுத்தா முஸ்லீம் பாதிச்சிருப்பாங்க, முஸ்லீம்கள் போய் இந்துக்களை பாதிச்சிருப்பாங்க. இப்படி ஒரு நல்லிணக்கமாக இருந்த ஆட்சியை இன்றைக்கு ஏதோ மதவெறி காரணமாக, என்ன காரணம், மைனாரிட்டியர் எல்லாம் ஒரு பக்கமாக வைத்து விட்டு போலியாக மெஜாரிட்டி என்று சொல்லிட்டு பெரும்பான்மையான மக்களாக ஒரு இடத்துல கொண்டு வந்து வைத்து, அதன் காரணமாக ஆட்சி சுகத்தில் இன்னும் 10 ஆண்டு காலம் 20 ஆண்டு காலம் இருக்கலாம் என்று கனவு கொண்டிருக்கிற இந்த மதவெறி அரக்கர்களை, ஊழல்வாதிகளை, அரசியல் சட்டத்தை சிதைக்கின்ற இந்த மகா பாவிகளை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய ஒரே தகுதி உள்ள தலைவனாக இந்திய துணைக்கண்டத்தில் நம்முடைய தலைவர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி என்கின்ற அந்த மகத்தான மனிதர்களால் இருக்கிறான். அவர் கருத்தை வெளிப்படுத்துவோம், பாசிசத்தை வீழ்த்துவோம், புதிய வரலாற்றை டெல்லியிலே படைப்போம் என்று சொல்லி உங்களை மீண்டும் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.